மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயாலஜி கிளாஸ்னா டீச்சர்ஸ் எல்லாம் வெளில மரத்துக்கீழே உட்காந்து அந்த என்விரான்மெண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சார். அந்த என்விரான்மெண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சப்போஸ் மழை வந்துச்சுன்னா அந்த சேரில் அப்படியெல்லாம் உட்கார முடியாது சார். ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சேரில் உட்காரத்துக்கு. அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் வந்துச்சு சார். இதனால எங்க டீச்சர்ஸ் வந்து பசங்க ரொம்ப நேரம் உட்காரும் போது முதுகு வலிக்குது மிஸ், அப்புறம் அந்த மண்ணெல்லாம் காத்துல பறந்து அது அவங்களுக்கு ஹெல்த் வைஸும் கொஞ்சம் இஷ்யூஸா இருந்தது. ஸோ இது போடும்போது எங்களுக்கு சார் அவர் எப்படி பார்க்குறாங்கன்னா எங்களெல்லாம் அவருடைய ஃபேமிலி மாதிரி பார்க்குறாரு சார். இப்போ நம்ம கூட ஒருத்தங்க இருக்காங்கன்னா நம்ம அவங்கள எப்படி சேஃப்டியாக ஃபீல் பண்ண வைக்கிறோமோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் எல்லாருமேயும் கேர் எடுத்து எங்களை சேஃப்டியாக ஃபீல் பண்ண வச்சு நாங்களும் ஒரு பெரிய நிலைமைக்கு போகணும், நாங்களும் ஒரு ஹையர் ஸ்டேஜில் நிற்கணுன்றதுக்காக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. 23 லட்சம் செலவில் ஃப்ளேவர் பிளாக்ஸ் போடப்பட்டது. அது இந்த பள்ளிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏற்கனவே அந்த தரை ரொம்ப ஈரமா மண்ணா இருந்தனால இப்போ குழந்தைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த பள்ளிக்கு 6th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் அந்த இருக்கைகள் இல்லை அப்படிங்கிற சொல்றப்ப பெஞ்ச் டெஸ்க் எல்லாமே கொடுத்து பசங்களுக்கு உதவுனாங்க. அதனால எங்க மாணவர்கள் அவங்கள ஃப்ரீயா உட்காந்து படிக்க வைக்கிறதுக்கும் நிறைய பசங்களை உட்காந்து தேர்வு எழுத வைக்கிறதுக்கும் இந்த இது ரொம்ப யூஸா இருக்குது. திரு பிரகாஷ் அவர்கள் அவர் சொல்றது இந்த பள்ளியானது ஒசூர் மாநகரத்தில் இங்கே இருக்குது. இந்த பள்ளியினுடைய பேர் பார்த்தீங்கன்னா அரசு மேல்நிலைப்பள்ளி முல்லை நகருங்க. இந்த பள்ளியில் சுமாராக இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட மாணவ செல்வங்கள் படித்து வருகிறார்கள். இந்த பள்ளியில் நான் பார்த்தீங்கன்னா முதுகலை தமிழ் ஆசிரியராக இருக்கிறேன். கூடுதல் பொறுப்பாக உதவி தலைமை ஆசிரியராகவும் செயல்படுறேன். என்னுடைய பெயர் மாதையனுங்க. மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அந்த வகையில் இப்போ இதில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கிட்ட நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா தலைமை ஆசிரியர் மூலமாக நாங்கள் போய் சொன்னோம். அப்படி சொல்லும்போது கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கையின் மூலமா எப்பவுமே இங்க இடவசதி இல்லை, இடப்பற்றாக்குறை இருந்தது. மாணவர்கள் எல்லாருமே தரையில அமர்ந்து படிக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு முன்னாடி சேரும் சகதியமா இருந்தது. எப்பவுமே மழை காலத்துல அவங்க அதிகமா கீழே உட்காந்து தேர்வு எழுத முடியாது. அந்த ஒரு சமயத்துல இப்போ சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாரு. ஐயா கிட்ட போய் சொல்லும்போது அவர் என்ன பண்ணாரு, தாயுள்ளம் கொண்டு ரொம்ப கருணையோடு என்ன பண்ணாரு, மாணவர்கள் கீழே அமர்ந்து படிக்கணும் அப்படின்றதுக்காக அதற்கு வசதியாக பேவர் பிளாக் அமைச்சு கொடுத்தாரு. நாங்க போய் சொன்ன உடனேயே இதை அவசியமா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்சு கொடுத்தாரு. இதுக்கு செலவனமும் பாத்தீங்கன்னா மொத்தமா பாத்தீங்கன்னா இது மொத்தம் 2 கட்டமா நடந்தது. முதல் கட்டத்துல 13,80,000 அந்த ஒரு தொகையில நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ அதையும் தாண்டி நாங்கள் எக்ஸ்ட்ரா செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டோம். அந்த வகையில் அவர் என்ன பண்ணாரு, அடுத்த ஒரு தவணையில் மொத்தமாக சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த பேவர் பிளாக் அமைப்பதற்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 22,80,000 என்ற செலவில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தில் ஐயா அவர்கள் இந்த முல்லைநகர் அரசு பள்ளிக்கு தாயில்லம் கொண்டு அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்தாரு. ஐயா அவர்களுக்கு இப்பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றி. அதே போல சில வகுப்பறைகளில் மாணவர்கள் தரையில் அமர்ந்து படித்தார்கள். அதையும் ஐயா அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றோம். ஐயா அவர்கள் அவருடைய சொந்த நிதியில ஒரு 6,97,000 அந்த தொகையில மாணவ செல்வங்கள் யாருமே தரையில அமர்ந்து படிக்க கூடாது என்பதற்காக அவர் ஒரு 50 செட்டு மேசை இருக்கை வாங்கி கொடுத்தாரு. அதுக்கும் இப்பள்ளியின் சார்பாக ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். இப்ப நம்ம எம்எல்ஏ சார் இந்த முல்லை நகர் பள்ளிக்கு மட்டும் இல்லாம ஒசூர்ல இருக்கக்கூடிய நிறைய பள்ளிகளுக்கு அவர் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு. அதனால இந்த ஒசூர்ல இந்த கல்விக்கான ஒரு நடவடிக்கையில எம்எல்ஏ சார் எப்படி செயல்படுறாரு? கல்வி அதாவது மக்கள் பணியே மகேசன் பணி என்பது போல எப்போவுமே சொல்லுவாங்க, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதற்கு கலைஞர் ஐயா ஒரு உரை சொல்லியிருப்பாரு. கல்வி எப்போவுமே அழியாத செல்வம் கல்வி செல்வம். அந்த ஒரு அழியாத செல்வத்தை ஒருத்த நல்லா படிக்கும்போது அது 7 தலைமுறையும் அவனை காப்பாற்றுறோம். அந்த வகையில் அதன்படி ஐயா இப்போ கலைஞர் ஐயா அவர்களுடைய அதனுடைய அது வழியில் வந்தவர் அவர். அதனால கண்டிப்பாக அவர் என்ன பண்ணார், மாணவருடைய அதுவும் குறிப்பாக மிகவும் குறிப்பாக சொல்லணும்னா அரசு பள்ளி மாணவனுடைய கல்விக்காக ரொம்ப சிரத்தையோடு அக்கறையோடு எந்த ஒரு நாங்கள் போய் எதோ ஒன்று சொன்னாலுமே அடுத்தது என்ன பண்ணுறாரு அப்படின்னா மிக விரைவாக செஞ்சு தராரு. ஐயா அவர்கள் எப்போவுமே கல்விக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருக்காரு. அவர் இன்னும் அதிகமாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கு மட்டும் இல்லைங்க, இங்கே ஒசூர் மாநகராட்சியில் உள்ள எல்லா பள்ளிகளுக்கும் ஐயாவினுடைய செயல்பாடு பாராட்டத்தக்க வகையில் தான் இருக்கு. என் பேர் ஹலீம் பாஷா. நான் ஓசூர் முல்லைநகர் அரசு பள்ளியில் படிச்சுட்டு இருக்கேன் சார். இந்த ஃபேவர் பிளாக்ல தான் இப்போ நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம்.
இருக்கோம். இந்த ஃபேவர் பிளாக் போட்டனால எந்த அளவுக்கு யூஸாக இருக்குது? இதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன கஷ்டங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பட்டாங்க? சார் இதுக்கு முன்னாடி வந்து ஃபேவர் பிளாக் இல்லாமல் இருந்துச்சு. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விளையாடும் போது அவங்களுக்கு காலில் அடிபட்டுரும். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் போகலாம். இப்போ பயாலஜி கிளாஸ்னால் டீச்சர்ஸ் எல்லாம் வெளில மரத்து கீழே உட்காந்து அந்த என்விரான்மெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சார். அந்த என்விரான்மெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சப்போஸ் மழை வந்துச்சுன்னா அந்த சேரில் இப்படியெல்லாம் உட்கார முடியாது சார். ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சேரில் உட்காரத்துக்கு. அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் வந்து சார். இதனால எங்கள் டீச்சர்ஸ் வந்து ஹையர் அஃபிஷியல்ஸ் இன்ஃபார்ம் பண்ணாங்க சார். சரி, இந்த ஃபேவர் பிளாக் யார் போட்டு கொடுத்தான்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த ஃபேவர் பிளாக் வந்து மாண்புமிகு எம்எல்ஏ திரு ஒய் பிரகாஷ் சார் அவர்கள் எங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க சார். ஒரு எம்எல்ஏவா நீங்கள் சார் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பிடிக்கும்? சார் ஒரு எம்எல்ஏனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு இந்த சிட்டிக்கு ஒரு எம்எல்ஏவா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல தரமான கல்வி கொடுக்கணும். அதனால அவங்க நமக்கெல்லாம் இந்த ஃபேவர் பிளாக் போட்டு கொடுத்தாங்க சார். அப்புறம் அவங்க மூலியமாக நம்ம ஸ்கூலுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சார். இதனால் எனக்கு எம்எல்ஏ சார் வந்து எஜுகேஷ்னல் ஹெல்ப் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இப்போது உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? இந்த ஃபேவர் பிளாக்கு, புது பெஞ்ச், டெஸ்க் இதன் மூலமாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கோம் சார். ஆனால் நம்ம எம்எல்ஏ சார் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தரமான கல்வி வேணுன்றதுக்காக எல்லாம் ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரி நம்ம ஸ்கூலுக்கும் ஃபேவர் பிளாக் எல்லாம் போட்டு அப்புறம் அந்த பெஞ்சு டெஸ்க் எல்லாம் போட்டு நம்ம ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம் சார். ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூல் அளவில் நம்ம இருக்கோம் சார். திரு ஒய் பிரகாஷ் எம்எல்ஏ சார் அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் சார். ஏன்னா எங்களுக்கு இந்த மாதிரி எஜுகேஷனல் ஹெல்ப் பண்ணுறதுல அப்புறம் இந்த ஃப்ளோரிங்கில் அப்புறம் பெஞ்சஸில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கார் சார். இதனால நான் அவருக்கு வந்து தேங்க்ஸ் பண்ண தான் சார் விரும்புகிறேன். வணக்கம், என் பேர் கீதா லட்சுமி. நான் அரசு மேல்நிலை பள்ளி முல்லை நகரில் முதுகலை ஆசிரியராக பணியாற்றிட்டு வரேன். இங்கே எங்கள் ஸ்கூலில் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பேவர் பிளாக் அந்த செட்டப்லாம் கிடையாது. அதனால மாணவர்கள் தரையில் தான் அமர்ந்து ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் எங்களுக்கு குரூப்பாக எடுக்க வேண்டியிருந்தது. அப்போ மாணவர்களை தரையில் அமர்த்தி வச்சு தான் நாங்கள் படிக்க வைக்க வேண்டியிருந்தது. அது ரொம்ப இடர்பாடாக இருக்கனால நம்ம சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் ஐயா கிட்ட இதை கோரிக்கையாக வச்சோம். எங்களுக்கு இந்த மாதிரி பேவர் பிளாக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கொஞ்ச நாட்கள்லயே அவர் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான தரையமைப்பை போட்டு கொடுத்துட்டாரு. இது பல மாணவர்களுக்கு மிகவும் வசதியா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு குரூப் ஆக்டிவிட்டிஸ், குரூப் ஒர்க்ஸ் பண்றதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸ் தேவைப்படுது. அதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. அது மட்டும் இல்ல, பெஞ்ச் டெஸ்க் அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பள்ளிக்கு வழங்கி உள்ளார். அவருக்கு எங்களது நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த முல்லை நகர்ல பார்த்துட்டீங்கன்னா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஆமாங்க. இந்த பேவர் பிளாக் போடுறதுக்கு முன்னாடி பின்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? சரி, பேவர் பிளாக் போடுறதுக்கு முன்னாடி சர்ஃபேஸ் வந்து அன்ஈவனா இருந்தது. அந்த தரை அன்ஈவனா இருந்தனால பசங்க ரொம்ப நேரம் உட்காரும் போது முதுகு வலிக்குது மிஸ், அப்புறம் அந்த மண்ணெல்லாம் காத்துல பறந்து அது அவங்களுக்கு ஹெல்த் வைஸும் கொஞ்சம் இஷ்யூஸா இருந்தது. ஸோ இது போடும் போது எங்களுக்கு தரையும் சமமாயிடுச்சு. அவங்க உட்கார்றதுல இது ஒரு இடர்பாடாவே தெரியல. அப்ப அவங்க கல்வியில மட்டுமே முழு கவனம் செலுத்த முடியும். அதுக்கான ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. இப்போ இந்த பெஞ்ச் டெஸ்க் அப்படின்னு சொல்றாங்க, இது எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருந்தாங்க. அதை போய் சார்ட்ட அப்ரோச் பண்ணும்போது, அதாவது ஒய் பிரகாஷ் எம்எல்ஏ அவரோட அப்ரோச் பண்ணும்போது அவர் என்ன மாதிரியான ஒரு விஷயத்த செஞ்சு கொடுத்தாரு? சார், பெஞ்ச் டெஸ்க் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் ஒரு 2018 எங்களோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 720 கிட்ட தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி ஆனதுக்கப்புறம் அதோட க்ரோத் ரேட் பயங்கரமாகி 2000 கிட்ட மாணவர்களோட எண்ணிக்கை ஏறிடுச்சு. ஸோ 2000 கிட்ட வரும்போது பெஞ்ச் டெஸ்க் ஒவ்வொரு இயரும் எங்களுக்கு எக்ஸஸாக தேவைப்பட்டுக்கிட்டே இருந்தது. அப்போ ஐயாவை அப்ரோச் பண்ணி சொன்னோன்னே அதையும் உடனே இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அதை செய்ய சொல்லிட்டாரு. கொஞ்ச நாள்லேயே எங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு. இந்த முல்லை நகர் பள்ளியில் மட்டும் இல்லாமல் ஒசூர் முழுக்க இருக்கக்கூடிய நிறைய பள்ளிகளுக்கு வந்து சார் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பள்ளி மாணவர்களுக்கு வழங்கும் போது அவங்க கிட்ட வந்து பள்ளியோட தரங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகுது. இப்போ இன்னைக்கு எங்கள் ஸ்கூல்லேயே பார்க்கும்போது கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரியே அப்பியரன்ஸ் கிடையாது, ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்க அளவுக்கு இருக்குது. அப்படிங்கிறனால தான் ஒவ்வொரு வருஷமும் மாணவர்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. அதனால் நாங்கள் மேற்கொண்டு என்னென்ன விஷயங்கள் அவர்கிட்ட எக்ஸ்பெக்டேஷனாக வைக்கிறோமோ அதை வந்து அவர் மேக்ஸிமம் நிறைவேற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கார். ஒய் பிரகாஷ் எம்எல்ஏ சார் அவர்களுக்கு இதன் மூலமாக எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் அவருடைய சேவை இந்த ஒசூர் மாநகரம் முழுசும் தொடரணும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறோம். வணக்கம் சார், என்னுடைய பேர் லாவண்யா, 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ நீங்கள் நின்று பேசுகிற இந்த ஃபேவர் பிளாக் பார்த்தீங்களா, எப்படி இருக்கு? இது ரொம்ப அழகா இருக்கு சார். அது
மட்டும் இல்லாமல் நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் கீழே விழுந்து அடிப்படும் சார். நிறைய கல் இருக்கும், அடிப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் இது இருக்கிறது மூலியமாக சேஃபாக இருக்குது. ஒரு பாம்பே இங்கே வந்தால் கூட மண் தர இதுக்கு முன்னாடி எங்களால் பார்க்க முடியல சார். ஆனால் இப்போது என்ன பூச்சும் இந்த பக்கம் இல்லை சார். அதனால நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சேஃப்டியாக ஃபீல் பண்ணுறோம் சார். ஸோ இந்த ஃபேவர் பிளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார் எங்களுக்கு. இப்போ உங்களை மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் ஃபீல் பண்ணுறாங்களா அதை? ஆமாம் சார், நாங்கள் எல்லாருமே இதை பற்றி பேசியிருக்கோம் சார். இது ரொம்ப சேஃபாக இருக்குது. அதுக்கப்புறமா எங்களுக்கு பெஞ்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து படிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஃபேவர் பிளாக் பற்றி சொன்னீங்க, இந்த பெஞ்ச் பற்றி சொன்னீங்க, இதெல்லாம் யாருமா உங்களுக்கு கொடுக்குறா? இது எங்களுக்கு திரு ஒய் பிரகாஷ் அவர்கள் கொடுத்துருக்காங்க சார். அவங்களுக்கு நாங்கள் இந்த இடத்துல ஸ்கூல் சார்பாகவும் எங்கள் எல்லா ஸ்டூடெண்ட் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார். ஓகே, அவர் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஒய் பிரகாஷ் எம்எல்ஏ அவரை? ஒய் பிரகாஷ் சாரை நாங்கள் பார்க்கலன்னாலும் அவர் பேர் இந்த இடத்துல இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் சார். சார் அவர் எப்படி பார்க்குறாங்கன்னா எங்களெல்லாம் அவருடைய ஃபேமிலி மாதிரி பார்க்குறாரு சார். இப்போ நம்ம கூட ஒருத்தங்க இருக்காங்கன்னா நம்ம அவங்கள எப்படி சேஃப்டியாக ஃபீல் பண்ண வைக்கிறோமோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் எல்லாருமேலேயும் கேர் எடுத்து எங்களை சேஃப்டியாக ஃபீல் பண்ண வச்சு நாங்களும் ஒரு பெரிய நிலைமைக்கு போகணும், நாங்களும் ஒரு ஹையர் ஸ்டேஜில் நிற்கணுன்றதுக்காக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஒய் பிரகாஷ் எம்எல்ஏ அவர்களுக்கு எங்கள் சைட்லேருந்து நாங்கள் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் சார். ஏன்னா இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுக்கறதுனால நாங்கள் இன்னும் நிறைய படித்து நிறைய நல்ல பொசிஷனுக்கு போவோம் சார். சார் என் பேர் நாராயணன், ஏஹெச்எம் இங்கே ஒர்க் பண்ணுறேன். 2014 இருந்து இங்கே ஒர்க் பண்ணுறேன் சார். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேவர் பிளாக்கு அப்புறம் பெஞ்ச் டெஸ்க் எல்லாமே ரொம்ப புதுசாக ரொம்ப வரவேற்பு பெற்றிருக்கு. அதுக்கு என்ன சார் காரணம்? இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் ஐயா அவர்களால் இந்த பள்ளிக்கு சுமார் 23 லட்சம் செலவில் ஃப்ளேவர் பிளாக்ஸ் போடப்பட்டது. அது இந்த பள்ளிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏற்கனவே அந்த தரை வந்து ரொம்ப ஈரமா மண்ணா இருந்தனால இப்போ குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த பள்ளிக்கு 6th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும் ஒரு 4 ரூமுக்கு வந்து டெஸ்க் வித் பெஞ்ச் அப்படியே அட்டாச்சா போட்டு கொடுத்தாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது சுமார் ஒரு 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இருக்கு. இப்போ அவர் வந்து இங்கே மட்டும் இல்லை, ஒசூரை சுற்றி இருக்க எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் வந்து நம்ம ஒய் பிரகாஷ் எம்எல்ஏ சாரோட பங்களிப்பு நிறைய இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி ஸ்கூலுக்கு. ஆமா, அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா அருமையான திட்டங்கள் செயல்படுத்திட்டு இருக்காரு. ரொம்ப நல்லா இந்த தொகுதிக்கு அவருடைய சேவைகள் நிறைய அதிகமா இருக்கு. ஒய் பிரகாஷ் எம்எல்ஏ அவர்களுக்கு என்னுடைய ஓன் இதை வந்து இஸ் a குட் பர்சன். அவர் நிறைய சேவைகள் செஞ்சுட்டு இருக்காருன்னு தெரிவித்து. வணக்கம், என் பேர் அசுதா ஐமன். நான் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல்லேருந்து இந்த ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். 3 இயர்ஸாக இந்த ஸ்கூல்லே படிக்கிறேன். இங்கே இருக்கிற டீச்சர்ஸு அவங்க கொடுக்குற டீச்சிங் எல்லாம் செம்மையாக இருக்கும். நல்லா சொல்லி தருவாங்க. மார்க்ஸ் நல்லா ஹை ஸ்கோர் பண்ணுற மாதிரி சொல்லி தருவாங்க. நல்லா சொல்லி தருவாங்க. இந்த ஸ்கூல் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியமாக இந்த பெஞ்சு சேர் நீங்கள் உட்காந்துருக்குது யூஸ் பண்ணுறது, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சது கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் இவ்வளோ கொடுப்பாங்கன்ட்டு எதிர்பார்க்கல. ஆனால் இங்கே வந்து பின்னாடி வந்து இந்த பெஞ்சு டெஸ்க் எல்லாம் இங்கே இருக்கிற வசதியெல்லாம் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக நல்லா இருக்குது. ஓகே, இது உங்களுக்கு யார் கொடுத்தான்னு தெரியுமா? நம்ம வை பிரகாஷ் எம்எல்ஏ சார் கொடுத்தாங்க. 15 பெஞ்சஸ் மேலே கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் வசதியாக எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வசதியாக கொடுத்துருக்காங்க. நல்லா இப்போ இந்த ஃபேவர் பிளாக் பார்த்தோம் நாங்கள். இங்கே வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உட்காந்து படிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. ஸோ அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ஆமாம், முன்னாடியெல்லாம் இது ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கிறப்போ மண்ணில் இருந்தப்போ மழை விழுந்து உட்கார ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ வந்து டக்குன்னு காஞ்சிரும். ஃபேவர் பாக்ஸ்லலாம் தனித்தனியாக உட்காந்து நல்லா படிக்கலாம். கிரவுண்டில் மாதிரி நல்லா இருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்கூலில் நிறைய ஸ்ட்ரென்த்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ எங்களுக்கு தனி புது பில்டிங் கட்டி கொடுத்தா எங்களுக்கு இன்னும் படிக்க நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. கிளாஸ் ரூம்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸ்ட்ரென்த் அதிகமாக வந்து இருக்கிறதுனால இன்னும் ஒரு புது பிளாக் கட்டி கொடுத்தா ப்ளஸ்ஸாக இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னுடைய பெயர் எஸ் ரேணுகா. நான் பட்டதாரி ஆசிரியராக அரசு மேல்நிலைப் பள்ளியில் இங்கே புதிதாக தோன்றிய பள்ளியிலிருந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 20 வருஷமாக அந்த ஸ்கூல் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ரொம்ப சீனியர் மோஸ்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேவர் பிளாக் இருக்க காலகட்டத்தை பார்க்குறீங்க, இந்த பெஞ்ச் டெஸ்க்கு இருக்க காலகட்டத்தை பார்க்குறீங்க. பட் அன்னைக்கு நீங்கள் வந்து ஆரம்பத்தில் இருக்கும்போது எப்படி இருக்குது? இந்த பள்ளி தொடங்கி ஆரம்பிக்கிறப்ப பூமி பூஜை போடுறப்ப இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் பாறைகளாகவும் இருந்துச்சு, மரம் செடி கொடிகளாக தான் இருந்துச்சு. இவ்வளவு கட்டட வளர்ச்சி அடைந்ததுக்கு நிறைய பேர்கிட்ட மாணவர்களுக்காக உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு பழைய எம்எல்ஏ ஃபண்ட்ல இருந்தும் போட்டு செஞ்சிருக்கிறாங்க.
கட்டடங்களே இல்லாம பசங்களும் உட்கார இடம் இல்லாம டீச்சர்ஸுக்கு மட்டும் பெஞ்சஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பசங்க எல்லாம் கீழே தான் உட்கார்ந்து இருந்தாங்க. பிளஸ் நிறைய ஸ்பான்சர் பிடிச்சு இந்த இது செஞ்சோம். ஒரு விழாவிற்காக இருக்கிற எம்எல்ஏ திரு பிரகாஷ் அவர்கள் வந்து பேசுறப்ப இந்த மாதிரி மாணவர்கள் தரையில கீழே உட்காந்துட்டு கொஞ்சம் அவங்க உடைகள் அழுக்காகுது, பிளஸ் உட்கார்றதுக்கு சிரமப்படுறாங்க, மழை பெஞ்சானா உட்கார வைக்க முடியல, இதெல்லாம் கேட்டு ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம். எங்க பசங்களுக்காக இப்படி கார்வெல் பிளாக் இந்த இது போட்டு கொடுத்தா பசங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தோம். அது கண்டிப்பாக செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னாரு. அவர் சொன்ன மாதிரியே அவர் பண்டில இருந்து பசங்களுக்காக கார்வெல் பிளாக் போட்டு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நிறைய மாணவர்களுடைய எண்ணிக்கை இருக்குது, பசங்கள் அமர்வதற்கும் அந்த இருக்கைகள் இல்லை அப்படிங்கிற சொல்றப்ப பெஞ்ச் டெஸ்க் எல்லாமே கொடுத்து பசங்களுக்கு உதவுனாங்க. அதனால எங்க மாணவர்கள் அவங்கள ஃப்ரீயா உட்காந்து படிக்க வைக்கிறதுக்கும் நீட்டம் நிறைய பசங்களை வந்து உட்காந்து தேர்வு எழுத வைக்கிறதுக்கும் இந்த இது ரொம்ப யூஸா இருக்குது. திரு பிரகாஷ் அவர்கள் அவர் வந்து சொல்றது வந்து மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் இது இருக்குது. மாணவர்கள் நிறைய பயன்படுறாங்க. அவங்களுடைய இனியும் அவர் செய்கின்ற தொண்டு நன்றாக வளர்ச்சி அடையவும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் செய்கிற தொண்டுனால பயனடைகிறதுன்னு சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவர்கள் தொண்டு வந்து இனி தொடரட்டும். அவர் நல்ல உடல்நல ஆரோக்கியத்துடன் மக்கள் சேவையை செய்வார் என்று நம்புகிறேன்.